வேட்டையின் ட்ரெய்லர் ஸோ ரிலீஸ் ஆச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் அது ஒட்டலை. கத்வாசில்லாம் சும்மா ஒரு 2 சீன் வரீங்க சார், 3 சீன் வரீங்க சார்னா வந்து நடிக்கக்கூடிய ஆள் கிடையாது. அது ரஜினியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இது என்கவுண்டர் ஆதரிக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து வேட்டையனுக்கு ஒரு பெரிய தடையா வந்து அமையுமா? தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு எந்த படமும் 1000 கோடி அடிக்காது. அவருடைய ஏஜுக்கு ஒரு பெண்ணை அப்படி வர்ணிப்பதுங்கிறது அவர் பேசினதுல தப்புன்னு வந்து சொல்றாங்களே, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, நிச்சயமா தப்பு தான். விஜய் படம் போட்டு 1000 கோடி இல்லைங்க, என்னாச்சு? வேட்டையின் ட்ரெய்லர் ஸோ ரிலீஸ் ஆச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு? எனக்கு கொஞ்சம் அது ஒட்டலை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக அந்த ஜெயிலர் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ரஜினி வந்து ஏஜ்டு ரஜினியாக இருந்தால் கூட அந்த பழைய ரஜினியினுடைய அந்த வேகம் வந்து அதில் இருக்கும். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு படத்தில் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. வெறும் ரஜினியை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறது வேண்டாம். படத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதை தாண்டி இந்த கதையினுடைய முடிச்சு இவ்வளோதான் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு ட்ரெய்லராக ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ட்ரெய்லர் தான். ஆனால் அதை தாண்டி ஒரு ரஜினியை மட்டுமே நம்ம வந்து யோசித்து அந்த படத்தை பார்க்கும்போது, ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் ரஜினியை ஒரு மாதிரி காமிச்சிருக்கலாமே, ஒரு ஸ்பீடாக காமிச்சிருக்கலாம். அவர் ரஜினி வந்தாலே அப்படி ஒரு அதிரடி அதகலமாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படி நினைச்சேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பிஜிஎம்மும். ஸோ பிஜிஎம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கா? அந்த அண்டர் வண்டார் பாரடா, ஏன்னா ஜெயிலரில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இது வந்து அந்த அளவுக்கு இருக்கா? இல்லை, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அனிருத்து பிரித்து மேய்ஞ்சிருப்பாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்த அந்த இதெல்லாம் நம்ம கேட்டோம், மனசுலாயும் சரி அதெல்லாம் கேட்டோம், அது வந்து நல்லா இருக்கு. பட் இந்த ட்ரெய்லரில் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்காங்கன்னா இல்லை, எனக்கு அதில் வந்து இன்னும் அனிருத்து கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து டீசர் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சொன்னது வந்து அந்த அமிதாப் பச்சன் வாய்ஸ், பிரகாஷ் ராஜ் சாரோட வாய்ஸ்ல வந்தது. ஸோ அது அவங்க காது வழியா போயிருக்க மாட்டிருக்கு. ஸோ கண்டிப்பா அதை வந்து இப்போ ட்ரெய்லர்ல மாத்திட்டாங்க. ஸோ இப்போ அந்த வாய்ஸ் வந்து கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? இருந்தாலும் அதில் பிரகாஷ் ராஜ் எட்டி பார்க்குறேன். அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக அவங்க பண்ணியிருக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ பல பேர் சொல்ற கருத்து தான். இந்த கமெண்ட்டு கீழே வந்து நிறைய பேர் சொல்றாங்க நிழல்கள் ரவி வந்து ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதையே பயன்படுத்திருக்கலாம். எதுக்கு பிரகாஷ் ராஜுக்கு அவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து அவருக்கு டப்பிங் பண்ண வச்சு அதை ஏஐயில் மாற்றி இவ்வளோ கஷ்டம் அவசியமே இல்லையா? நிழல்கள் ரவிகிட்ட பண்ண சொன்னால் அவரே அழகாக பண்ணியிருப்பாரு. ஸோ அது நமக்கு ஒட்டலை. கண்ணை மூடி கேட்டிங்கன்னா பிரகாஷ் ராஜ் வில்லனிக் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஓகே, படத்தில் வந்து நிறைய காஸ்டியூம்ஸ் குரூ இருக்காங்க, ஃபகத் ஃபாசில், இந்த மாதிரி நிறைய காஸ்டியூம்ஸ் குரூஸ் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்றது வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கு. கண்டிப்பாக அதை ஞானவேல் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருப்பாரானா? நிச்சயமாக பண்ணியிருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினிங்கிறது ஒரு மைய புள்ளி, அதை சுற்றி இயங்குறவங்க தான் இவங்க எல்லாருமே. அப்போ ரஜினி வந்து படம் முழுக்க வந்துட்டே இருப்பாரு, கூட ஏதாவது ஒரு கேரக்டர் வந்துட்டு போவோம். அப்போ ஈக்குவலாக அவங்களுக்கான இது இருக்கும். நம்மள இன்னொன்று ஃபகத் ஃபாசில்லாம் சும்மா ஒரு 2 சீன் வரீங்க சார், 3 சீன் வரீங்க சார்னா வந்து நடிக்கக்கூடிய ஆள் கிடையாது. அது ரஜினியா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும். அவருக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் இருந்தால் தான் முதல்ல அது கதைக்குள்ளே வருவார். அப்புறம் அமிதாப் வந்து கதையை கட்டுட்டு ஒத்துக்கிறாருன்னா சாதாரண விஷயமே கிடையாது. அவர் படத்தில் ஒரு பெரிய டிராவல் அவருக்கு நிச்சயமா இருக்கும், மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்கும், இல்லைன்னா வரமாட்டார் அவர். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்க எல்லாரையுமே ஒரு சம அளவில் டைரக்டர் பயன்படுத்தியிருப்பார். இப்போ படம் வந்து என்கவுண்டர் பற்றி தான் ஆதரிக்கிற மாதிரி ஒரு சைடு இருக்குது, ஒரு சைடு எதிர்க்க மாதிரி இருக்குன்னு நம்ம அந்த டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து தெரியுது. ஸோ இப்போ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு வந்து இப்போ நமக்கு தெரியுது. பட் படம் பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா? ஏன்னா படத்தில் நாங்கள் இதுதான் சொல்ல வரோம் நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இல்லை, ட்ரெய்லரில் வந்து என்கவுண்டரை ஆதரித்து பேசுகிறார். ஆனால் அந்த டைரக்டருடைய மனநிலை பேசிக்கலாகவே அவர் வந்து ஒரு ரிப்போர்ட்டர். அவர் வந்து ஒரு சித்தாந்த ரீதியாகவே இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரானவர். அப்போ அவருக்கு ஒரு கருத்தை ஒன்று வச்சுட்டு படத்தில் இன்னொரு கருத்தை நிச்சயமாக சொல்ல மாட்டார். இந்த படம் என்கவுண்டருக்கு எதிரான படமாக தான் இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு படத்தை தடை செய்யணும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அவசியமே கிடையாது. எனக்கு தெரிந்து ஞானவேல் வந்து என்கவுண்டருக்கு ஆதரவாக ஒரு படத்தை எடுக்க மாட்டாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் இந்த மக்களுக்கு ட்ரைலரை பார்த்துட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வரும்போது டோட்டலாக திரையில் வேற ஒன்று காமிக்கும் போது அவங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வச்சிருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இப்போ
இப்போ நீங்க சொன்னதை தான் நான் அடுத்து கேட்கலான் இருந்தேன். ஏன்னா வந்து இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, இது என்கவுண்டர் ஆதரிக்கிற படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இது வந்து வேட்டையனுக்கு ஒரு பெரிய தடையா வந்து அமையுமா? இல்லைங்க, கோர்ட்டை தள்ளுபடி பண்ணிட்டாங்களே வேட்டையெல்லாம் தடை பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஆனால் என்னன்னா இப்போ இந்த வழக்கு போட்டவருக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, படத்துல வர்ற என்கவுண்டருக்கு இவ்வளோ நீங்க வந்து கதறீங்க, நிஜத்தில் இத்தனை என்கவுண்டர் நடக்குதுல என்ன பண்ணீங்க நீங்க? நிஜத்தில் இப்போ நடந்த என்கவுண்டரை நான் ஆதரிக்கிறேன், மற்றவங்க எப்படி எனக்கு தெரியாது. ஏன்னா ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிறதுல நமக்கு நீண்ட கால ஆசை உண்டு. அது இன்னைக்கு வந்து கமிஷனர் பண்ணிட்டு இருக்காரு, நிஜமாக பாராட்டுகள், அது ஒரு பக்கம். ஆனால் இப்படி பேசுறாங்கல்ல, படத்தில் வர்ற என்கவுண்டருக்கு இவ்வளோ குரல் கொடுக்குறீங்களா, நிஜத்தில் ஒன்று நடக்கும்போது எங்கே போனீங்க நீங்கள்? இதே கமிஷனருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்களா, இல்லை கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒன்று பண்ணுறது. ஓகேண்ணா. ஸோ இப்போ வந்து வேட்டையின் இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டோம். அடுத்து இந்த ரசிகர்களோட மனநிலைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆகணும்னு வந்து இப்பயே லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த லிஸ்ட்டில் வேட்டைன்னு வந்து 500 கோடி 1000 கோடின்ற லெவலில் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வேட்டையின் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம்? வேட்டை நல்லாவே எதிர்பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி கணக்கு போடுறவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். இப்போ ஏற்கனவே கணக்கு போட இப்போ இந்த படம் வந்துச்சு, கோட்டை படம், கோட்டு 1000 கோடி 1000 கோடின்னாங்க, என்னாச்சு? அதனால நம்ம போடுற கணக்குங்கிறது வேற. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த படம் நல்லா ஓடிச்சு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. பொதுவாக சொல்கிறேன், நான் ஒரு படத்தை நீங்கள் 1000 கோடி 1000 கோடின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதுதான் நம்ம பார்க்கணும். பிஸ்னஸ் என்னங்கிறத அதை வாங்குறவங்க பணம் போடுறவங்க பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு படத்தை விரும்புகிறோமா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அது வரைக்கும் தான் நம்ம வேலை. அதை பார்த்துட்டு போக வேண்டியது தானே. எங்கெங்கேருந்து 1000 கோடி அடிக்கும், 850 கோடி அடிக்கும், எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு நமக்கு புரியல. பட்டு தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு எந்த படமும் 1000 கோடி அடிக்காது. ஏன்னா நம்ம வியாபார எல்லை அவ்வளோதான், நம்ம ஹீரோக்களுடைய எல்லையும் அவ்வளோதான். அதனால அதுக்குள்ளதான் நம்ம ஆசைப்படுறோம். இப்போ வந்து வேட்டையின் ஆடியோ லான்ச்ல வந்து சூப்பர் ஸ்டார் வந்து 1 ஹவருக்கு வந்து பேசியிருந்தாரு. அதை நம்ம எல்லாமே பார்த்தோம், ரொம்ப சிறப்பாகவே வந்து பேசியிருந்தாரு. அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த மஞ்சு வாரியர் பற்றி பேசும்போது அது கான்ட்ரவர்சியாகவும் மாற ஆரம்பிச்சது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து கரெக்டாக அது பார்க்கப்படுதானா? ஏன்னா அவர் வந்து அவர் பேசினதுல தப்புன்னு வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக தப்பு தான். நீங்கள் அவருடைய ஏஜுக்கு ஒரு பெண்ணை அப்படி வர்ணிப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பட்டு ஒரு ஃப்ளோவாக அவர் பேசிட்டு போகும்பொழுது இது இந்த வார்த்தை தவறுன்னு அவர் மனசு யோசிக்கிறதுக்குள்ளே பேசிட்டார், அவ்வளோதான். அது அந்த இடத்துட்டு அவர் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு செகண்ட் நிதானிச்சு நிதானிச்சிருந்தாருன்னு வைங்களேன், வேற ஒரு வார்த்தையை போட்டிருப்பாரு. அவர் நிதானிக்கல, அவர் போயிட்டாரு, மலமலன்னு போயிட்டாரு. ஸோ அது வந்து வெளியில தப்பா போயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்குமே வந்து வேட்டையனுக்கு அங்கங்கே ப்ரொமோஷன் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் வந்து ஜெயிலர் அளவுக்கு அந்த பரபரப்பு இல்லையோ அப்படின்னு வந்து இன்னமும் ரசிகர் மத்தியில் ஒரு சலசலப்பு அப்படி போயிட்டு இருக்கு. அது இன்னமும் அப்படிதான் நீடிச்சுக்கிட்டு இருக்கா? உண்மைதான். அது ஆக்சுவலாக ஜெயிலர் ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு ஃபுல்லாக ரிலீஸ் வரைக்கும் அது இழுத்துட்டு போயிடுச்சு. அங்கே ரஜினி பேசின விஷயம், அதன் மூலம் எழுந்த ஒரு கான்ட்ரவர்சி அப்படியே பரபரன்னு அந்த படத்தை எழுதிட்டு போயிடுச்சு. பட் இங்கே வந்து அது நடக்கலை. அது நீங்கள் என்னதான் ஆடியோ லான்ச்சில் ஒரு சிறப்பாக பேசினா கூட அது வந்து இந்த மெட்டீரியலாக மாறல, ஒரு விளம்பரத்துக்கான மெட்டீரியலாக மாறல. ஒருவேளை படம் வந்து இப்போ ஜெய்பீமே எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம பார்த்துட்டு அடடா இப்படி ஒரு படமான்னு நினைச்சு கொண்டு போட முடியல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு. சூப்பர் அண்ணா. ஸோ இவ்வளோ நேரம் வந்து கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வந்து ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ஸோ இன்னொரு நேர்காணலில் வந்து சந்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.